உங்களோட பேங்க் அக்கவுண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டா? முதல்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? நானும் தான் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அதுல அவங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னோட பேலன்ஸ் ஜீரோ வரைக்கும் போயிருக்கு. என்ன வித்தியாசம்? எதுக்காக ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் முக்கியம்? அப்படியே இந்த அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்ணணும்னா எப்படி ஓபன் பண்றது? இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றது எப்படி? அண்ட் இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்க ஃபோன் மூலமாவே அப்ளை பண்ணி ஓபன் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் என்ன, எப்படி இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன, எதுக்காக ஒருத்தர் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். முதல்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன? இப்போ நீங்க பேங்க்குக்கு போறீங்க, அங்க அந்த பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அந்த பேங்கர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்கன்னா இந்த அக்கவுண்ட்ல மினிமம் 5000ஆவது எப்பவுமே இருக்கணும், மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்பீங்க, ஓகே, ஒருவேளை அந்த பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னா, நீங்க எவ்வளவு பணத்தை அதுல இருந்து எடுக்கிறீங்களோ, எவ்வளவு செலவு பண்றீங்களோ, எவ்வளவு அந்த ஒரு மினிமம் பேலன்ஸ் கம்மி ஆகுதோ அதை பொறுத்து நாங்க சார்ஜஸ் ஃபைன் பண்ணுவோம், which means ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கும், அது இதுன்னு நிறைய சார்ஜஸும் இருக்கும். ஸோ ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா இல்லாம இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்போ உங்க அக்கௌண்ட்ல நீங்க 5000 ரூபாய் வச்சிருக்கீங்க, அது மினிமம் பேலன்ஸுக்காக வச்சிருக்கீங்கன்னா உங்களால ஒரு அவசரத்துக்கு அதை செலவு பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. செலவு பண்ணலாம், ஆனா ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஐயோ, இதை தொட்டா நம்மளுக்கு ஏதாவது சார்ஜ் விழுந்துருமோ அப்படின்னு தாராளமா நம்மளால அந்த ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த ஒரு காசை செலவு பண்ண முடியாது. யோசிப்போம், ஒரு 2-3 தடவை யோசிப்போம். இது யாருக்கெல்லாம் கரெக்டா இருக்கும்னா, ஓகே நம்மளுக்குன்னு காசு வச்சிருப்போம் பரவாயில்ல, அது இருக்கிறது நல்லதா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனா ஒரு விதமான பிளெக்சிபிளா செலவு பண்ணக்கூடியவங்க, அந்த ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நம்பிதான் அவங்களோட டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அந்த 5000 ரூபாயோட மினிமம் பேலன்ஸ் அப்படியே குறைய ஜீரோக்கு இது போயிருச்சு அப்படின்னா ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்கும் நீங்க. சோ அந்த மாதிரியான சில வேலைகள் மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு நடக்கும். இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க 0 ரூபீஸா உங்களோட பேலன்ஸை வச்சிருந்தாலும் எந்த விதமான சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க, எந்த விதமான ஹெசிடேஷனும் உங்களுக்கு இருக்காது. நீங்க மினிமமா எவ்வளவு வச்சிருக்கணும் அக்கௌண்ட்ல அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இது மூலியமா நீங்க உங்களோட டிரான்சாக்ஷனை ஸ்மூத்தா எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம நடத்திக்கலாம். அது கூடவே இன்னொரு டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா எந்த விதமான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், எந்த விதமான ஒரு இந்த கார்டு சார்ஜஸ் இதெல்லாம் எதுவுமே பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வேற, இந்த ஆனுவல் சார்ஜஸ் வேற. ஆனா பேலன்ஸ் இல்லைன்னு மினிமம் பேலன்ஸுக்கு பெனால்டி போட்டு சார்ஜ் போடுறது வேற. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா இந்த மினிமம் பேலன்ஸுக்காக போடக்கூடிய அந்த பெனால்டி மட்டும் இருக்காதோ தவிர இந்த மற்ற விதமான மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இருக்கதான் செய்யும் சில பேங்க்ல. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் தேவைப்படும், யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீலான்சர்ஸா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் இல்லை, இந்த மினிமம் பேலன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற அளவுக்கு. எப்பாவது ஒரு நாள் வந்து ஒரு அமௌண்ட் வரும், அது பெருசா இருந்தாலும் சரி சிறுசா இருந்தாலும் சரி, அது ரெகுலரா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அது இல்லாம எந்த விதமான இன்கமும் இல்லாம ஓகே ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பணம் வந்ததுன்னா அதை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டா வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல நம்ம இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு சொன்னல, இந்த இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா,
இந்தியன் போஸ்ட் நெட்வொர்க் கீழே வரக்கூடிய இந்த ஒரு வங்கி தான் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வங்கி மாதிரி செயல்படாது, பார்ஷியலி வங்கி மாதிரி செயல்படும். எந்தெந்த மாதிரி விஷயத்துல நீங்க பணத்தை வந்து அந்த அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நீங்க பண்ணிக்கலாம், நீங்க பணத்தை டிரா பண்ணிக்கலாம், யூபிஐ மூலியமா அதை செலவு பண்ணிக்கலாம், இந்த எல்லா இதுவும் உண்டு. ஆனா வங்கி மாதிரி லோன் கொடுக்கறது, இல்ல வங்கி மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வழங்குறது, சில பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுங்கிற மாதிரியான சில விஷயங்களை இது பண்ணாது. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து வங்கி மாதிரி முழுசா செயல்படாது. பட் ஆனால் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கு. உங்க பணத்தை நீங்க எப்போ வேணுமோ அப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்க எவ்வளவு பணத்தை வேணாலும் எந்த லிமிட் இல்லாமல் அதில் நீங்க போட்டு வைக்கலாம். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அட் தி சேம் டைம் நீங்க யூபிஐ இல்ல மற்ற விதமான பேங்கிங் டிரான்சாக்ஷன் எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பேசிக்கா என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், எக்ஸ்ட்ரா லோன் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அது வங்கி மாதிரி அது செயல்படாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு KYC ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் ஆயிருக்கணும். அண்ட் உங்களோட நம்பருமே வந்து ஆதாருக்கு லிங்க் இருக்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்க ப்ராப்பரா வச்சிருக்கணும். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்லயுமே வந்து உங்களுக்கு ஆனுவல் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ணா ஒரு 150 ரூபா 175 ரூபா வந்து பிடிப்பாங்க. இப்போ நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறப்பவே 149 plus 18% GSTன்னு சொல்லி 175 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மாதிரி ஏதோ ஒன்று இருக்க போகுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டா எல்லாமே ஃப்ரீயா இருக்க போகுது அப்படிங்கிறது கிடையாது. சில சார்ஜஸ் இங்க ஆனுவல் சார்ஜஸோ இல்ல இந்த ஓபன் பண்றப்ப வரக்கூடிய சார்ஜஸ் அதை கண்டிப்பா இவங்க பிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, இதை இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்ல இந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு வழங்குறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க இந்த ஒரு அக்கௌண்ட்டை எப்படி ஓபன் பண்றதுங்கிற ப்ராசஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் உங்க போன்லயே நீங்க இதை வந்து பண்ணலாம். பிளே ஸ்டோருக்கு போய் IPPB, அதாவது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்க. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதும் அங்க ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராசஸ் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட போன் நம்பரை வந்து போடுங்க, சிம் வெரிஃபிகேஷன் நடக்கும். அண்ட் எந்த ஒரு நம்பர் உங்களோட அந்த அக்கௌண்ட்ல லிங்க்டா இருக்கணுமோ அந்த நம்பரை தான் நீங்க போடணும். அங்க சில செக் பாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீட்டா படிச்சு பார்த்துட்டு டிக் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் SMS வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ இது வந்து எந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க நீட்டா படிங்க. அண்ட் அடுத்தது டாக்ஸ் டிக்ளரேஷனுக்கான சில கேள்விகள் வந்து கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே ரொம்ப ஹானஸ்டா அதுல ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் அடுத்து உங்களோட ஆதார் அண்ட் பேன் இன்ஃபர்மேஷனை அக்யூரேட்டா அதுல ஃபில் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஆதாருக்கு எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு OTP வரும், அதை பார்த்து இதுல போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னா ஸ்பவுஸ் நேம் அண்ட் இமெயில் ID, அட்ரஸ், இது எல்லாத்தையுமே போட்டு KYCக்கான ஒரு ப்ராசஸை வந்து நீங்க முடிக்க போறீங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், நாமினியை வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. யார் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த யார் இந்த ஒரு ஆக்சஸ் வந்து பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நாமினி. அவங்களோட பேரு, டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப் என்ன, அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க போடணும். அண்ட் அதுக்கப்புறம் அடிஷனல் டீடைல்ஸ் ஆன நேஷனாலிட்டி என்ன, உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்ன, ஆக்குபேஷன் என்ன, ஆனுவல் இன்கம் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணலாம். அண்ட் அடுத்த சில கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும்னா, பாலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சனா, நீங்க ஏதாவது பாலிட்டிக்கல் இதில் இருந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு ஹானஸ்டான ஆன்சரை கொடுங்க. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட 4-digit MPIN வந்து நீங்க செட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த எல்லா செக்யூரிட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அண்ட் இதுல முக்கியமான விஷயம், உங்களோட கஸ்டமர் ஐடியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அது அப்பப்போ தேவைப்படும். அண்ட் இதோட முடிய போறது கிடையாது. இதுக்கப்புறம் உங்களோட என்ன லிமிடேஷன் இருக்கு, என்ன மாதிரியான KYC ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட், ஓகே அப்ப இந்த இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் இதை வச்சுக்கணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது மேண்டட்டரி கிடையாது. ஆனா இன்கேஸ் உங்களுக்கு அதோட ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை கூட நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான். இந்தியன் போஸ்ட் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இந்த இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த மேஜர் டிஃபரன்ஸ், மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, இது எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது, எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுல இருக்கு, இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Megla Karan signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.